ஹாய் காய்ஸ். த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கெல்லாம் ஒரு கேங்கா, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க கேங் கூட ட்ரிப் போகிறேன். ஃபோர்ட் வந்துருச்சுப்பா ஃபைனலி. ஹாய், வெல்கம் டு த ஃபோர்ட். இங்கே சுரங்க பாதமாக இருக்குடா. இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஃபார் த காட் கிரேஸ் இந்த ஆக்சிடெண்ட்டில் யாருக்கு எதுவும் ஆகலை. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப்டர் அ வெரி லாங் ரைட், அதாவது காட்ஸ் ரைடுக்கு அப்புறம் எங்களுக்கு பசி இருந்துச்சு. ஸோ வி கேம் டு அ ஹோட்டல் டு ஹேவ் அவர் லஞ்ச். ஸோ பார்க்குறேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆர்டர் பண்ணிக்கிறாங்கன்னு தெரில. நான் போய் கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்றோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட். உதய், என்ன ஆர்டர் பண்ணேன்? விஷால், நீ என்ன ஆர்டர் பண்ண? பரோட்டா. நீ? ஐய், எங்க பாஸ் நீ என்ன ஆர்டர் பண்ண பாஸ்? ஆக்சுவலாக வெளியில் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த் கான்சியஸாக இருக்கும். ஸோ வந்து ஹிஸ்ட்ரி வேணா விடு. நீ நீ என்ன ஆர்டர் பண்ண? கமான். சாம்பார் கப்னர். சூப்பர். கப்னர். நாங்கள் எங்கள் லன்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு போகிற வழியில் ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டைரெக்டாக ரூமுக்கு போயிடுவோம். ஸோ ரூம்லேருந்து அடுத்து என்னன்னு போக நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணி. இந்த கோயிலோட ஃபேமஸ் என்னன்னாக்கா, இந்த கோயிலுக்கு வந்து மூலஸ்தானமே இல்லையா இங்கே இருக்கிற விநாயகருக்கு. ஸோ விநாயகர் ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம விநாயகரை பார்க்கலாம் எப்படி இருக்காங்க. ஸோ தென் வி கேன் செக். காலை கழுவிட்டு போக வேண்டியது தான். பாருங்க, அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இதுதான் அந்த விநாயகர் டெம்பிள். நீங்க பார்க்கலாம், ஃபுல்லா எதுவுமே கோபுரம் இல்லை, ஒரு மூலஸ்தானமே இல்லை. அப்படியே வெளி சரௌண்டிங்கில் அப்படியே எதுவுமே இருக்கு. ரொம்பவே ஸ்பேஸாக இருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த கோயிலோட தரிசனம் இதோட முடியுது. கோமாதா, எங்களை காப்பாத்து மாதா. தேவரே. One eternity later. ஃபைனலாக நாங்கள் ரூம் வந்துட்டோம். இப்போ ரூம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் மட்டும் போடணும். ஏய், நீ காலைல தூங்கிட்டு வந்தப்பா. பூஜா அவ்வளோதான் போகணும். ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஃபோன் சார்ஜ் போடணும். ஃபோன் சார்ஜிங் இல்லை. பாய். ரூம் காட்டினேன். ஏய் ஹலோ, பால்கனி.
தர்மஸ்தலா டவுன். இன்னைக்கு நைட் இங்கே தான் ஸ்டே. 12 seconds later. இதுதான் அந்த தர்மஸ்தலா டெம்பிள். நம்ம தரிசனம் முடிச்சுட்டு இப்படி தான் ரிட்டர்ன் வருவோம். ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு தரிசனம் முடிக்கணும், மேட்ரோவில் தான். ஸோ வி நீட் டு செக் அவுட். எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கண்ணா, ஸோ குட். நான் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் கேன் சி உள்ள வந்து சேர் தெரியுதா, கூட்டமாக இருந்தால் இந்த ரூம்குள்ளே போட்டு அடிச்சிருவாங்க. ஸோ குட், செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹாலு இங்க பாருங்க, ரஷ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களை கூட்டி வச்சுட்டு, ஸோ ஒன்ஸ் ரஷ் கம்மியாக உங்களை எக்ஸிட் கம்புவாங்க, அதாவது தர்ஷனம் கம்புவாங்க. மச்சான் சக்கா டெவலப் ಆಗಿದೆ ಅಲ್ವಾ ಮச்சான்? ಸಕ್ಕತ್ತಾಗಿ ಡೆವಲಪ್ ಆಗಿದೆ. ஃபைனலாக தர்மஸ்தலோட தரிசனம் பண்ணிட்டு பிரசாதமும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு சாப்பாடு சாப்பிடும். ஸோ எங்கள் அண்ணன் தானே போடுவாங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃபோட்டோ செஷன் பிஸியாக இருக்காங்க, ஃபோட்டோ கொடுத்துருந்தோம். ஒன்ஸ் அவங்க ஃபோட்டோ செஷன் கம்ப்ளீட் ஆகிருந்தோம், நெக்ஸ்ட்டு டேரெக்டாக அன்னதானத்துக்கு தான். அன்னதானம் போய் சாப்பிட்றோம், ரூமுக்கு போடுறோம், ஆல்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆகலாம். சாப்பாடு இடம், அதாவது அன்னதானம். இதுதான் எங்க சீட் நம்பர் 1. நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5. Yes, all in one. After a very long day, அதாவது நாங்கள் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு ஜர்னி. 8 o'clock இப்போ டைம் என்ன மச்சான்? டைம் 8 o'clock மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வந்து 8:30 ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ எங்கள் டின்னரோட இந்த டேவை நாங்கள் எண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இல்லை, நம்ம பையன் பர்த்டேக்கு இல்லை, ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்றும் இல்லைப்பா, அங்கே சாப்பிட்டே இல்லை, இன்னும் தட்டு வைக்கல. பசிக்குது ப்ரோ. ஹாய். பசிக்குதா? கண்டிப்பா பசிக்குது, ரொம்ப பசிக்குது. 8:30 மணி ஆச்சு. ஃபீலிங் டயர்ட். எப்படி தர்ஷனம் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. 2வது வாட்டியும் போலான்னு பார்த்தேன், ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு வேண்டாம் நாங்கெல்லாம் தனியா நிக்கிறோம், நீயும் வந்துருன்னு கூப்பிட்டாங்க. நல்லா தரிசனம் தான். தப்பிச்சிட்டான் உள்ள போய். உள்ள போ பார்த்தா ஆனா முடியல. செகண்ட் டைம் மட்டும் அது திறமை. தர்ஷனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கோயில் வந்து நான் செகண்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் விட இப்போ செம்ம இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒன்னொன்னும் செம்மையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சாப்பாட்டுலேருந்து சாப்பாடு இன்னும் சாப்பிடுவேன் மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும். அவமானா மாட்டியா? அவன் வெயிட்டிங் வச்சு, அவன் பேட் வைப்பு, அவன் பேட் வைப்பு. இங்க பாரு, இது பேட் வைப் 1, அது பேட் வைப் 2. ஓகேவா? இருங்க
போ நாம தட்டு நாம தான் அடிக்கணும். சூப்பர். கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட இருப்பாங்க. ஸோ 1000 பேர்த்துக்கும் தர்மஸ்தலா கிட்ட இருந்து நம்மளுக்கு அன்னதானம் கிடைக்கும். தட் இஸ் வெரி அப்ரிசியேஷனா. கண்டிப்பா 1000 பேர் வருவாங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்கல்ல, கரெக்ட் தானே? ஒரு நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க, 1000 பேர் இல்லை. அதாவது 1000 பேரை விட ஜாஸ்தி வருவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டிஷ் வாட் இஸ் தட்? பாயாசம். ஓகே. அடுத்து இருமா. வாவ். ஸோ நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சோம். அன்னதானம் சூப்பராக இருந்துச்சு. அன்னதானம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி என்னையோட பார்ட் நம்ம இதோட முடியல. பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு பர்த்டே கேக், ஸோ அது நம்ம முடிச்சுட்டு நீங்கள் நம்ம எண்டு பண்ணிடலாம். ஸோ அன்டில் தென் வெயிட் பண்ணி One eternity later. கேக் மச்சா. ஒயிட் கலர் இது க்ரீம் ப்ரோ. லேட்டஸ்ட் ಧರ್ಮಸ್ಥಳ மாடல். கட் பண்றா, கேக் சாப்பிடணும். ఉదయం అనుకోతే కేక్ మికోతూ అంతా A few moments later. ஃபைனலாக இன்னையோட டே இதோட முடியுது. ஓகேவா? ஸோ டே வெண்ட் வெரி வெல். பர்த்டே செலிப்ரேஷனும் ஆச்சு. பர்த்டே பாயும் ஹாப்பியாடா? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஸோ ஆனால் நாட் ஹாப்பி. வை ப்ரோ, கேண்டல் இல்லை மச்சான். கேண்டில் கிடைக்கலடா, கிடைக்கல கேண்டல். ஸோ நோ ஆப்ஷன். நாளைக்கு தான் ஆக்சுவல் ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் நேம் இஸ் குதிரைமுகா. அரவுண்ட் 22 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க ட்ரக்கிங்கு. ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னால் இட் இஸ் ஹையஸ்ட் பீக் கர்நாடகாவில் அப்படின்னு சொன்னேன். ஸோ நாளைக்கு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். நான் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. 22 கிலோமீட்டர் எப்படி நடக்க போகிறேன், எப்படி ட்ரக் பண்ண போகிறேன்றது தான் இப்போ சம்பவம். இதுதான் சம்பவம். ஸோ நாளைக்கு அந்த ட்ரெக்கிங் வீடியோ பண்ணிடலாம். ஸோ இந்த பாட்டோட செகண்ட் எபிசோடு வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் தான் உங்களுக்கு ஆக்சுவல் ட்ரெக்கிங்கான vlog கிடைக்கும். So see you until then. Bye bye. Signing off, Nishant.